அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 3ஆம் இடத்து அதிபதி 12 கட்டங்களில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. 3க்குரியவர் லக்கணத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் அந்த ஜாதகருக்கு நன்மைகள் உண்டாகும். அதேபோல் தைரியம் அதிகமாக இருக்கும். 3ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் அனைத்து சுகமும் சகோதர நட்பும் அந்த ஜாதகருக்கு உண்டாகும். 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பது சிறப்பாக இருக்கும். அதேபோல் எடுத்த காரியம் ஜெயம் உண்டாகும். உடல் பிறப்புகளுக்கு சுகம் உண்டாகும். 3ஆம் இடத்து அதிபதி 3இல் ஆட்சி பெற்றிருந்தால் அனைத்து சுகங்களும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்து அதிபதி 4இல் இருந்தால் குடும்ப ஒற்றுமை பாக்கியம் உண்டு. 3ஆம் இடத்து அதிபதி 5இல் இருந்தால் அந்த ஜாதகர் உத்தமன். அதேபோல் பொன் பொருள் லாபம் உண்டு. 3ஆம் இடத்து அதிபதி 6இல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள், சுருக்கமாக சொல்லப்போனால் அது மிகவும் அதர்மம். அதேபோல் சகா உடன்பிறப்புகளால் அந்த ஜாதகருக்கு தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். 3ஆம் இடத்து அதிபதி 7 இருந்தால் ஆணாக இருந்தால் பெண்முகம் அதிகமாக இருக்கும். அதேபோல் வெற்றி பெறுவதில் பிரச்சனையும் தடைகளும் உண்டாகும். 3ஆம் இடத்து அதிபதி 8இல் இருந்தால் அதர்மம், வீண் பழி, வீண் பிரச்சனைகள், மனக்குழப்பம், ஜெயில் தண்டனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அஜாதகத்துக்கு ஏற்படும். 3ஆம் இடத்து அதிபதி 9இல் இருந்தால் உத்தமமான வாழ்க்கை, நல்ல மனைவி, சிறந்த தாய் தந்தையர்கள், நல்ல பிள்ளைகள் என்று சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 3ஆம் இடத்து அதிபதி 10இல் இருந்தால் தொழில் லாபம் ஏற்படும். ஆனால் சிறு சிறு தடைகள் தொழிலில் ஏற்படும். 3ஆம் இடத்து அதிபதி 11இல் இருந்தால் பல வழியில் பிரச்சனை அந்த ஜாதகருக்கு வரும். அதே போல் சதா சகோதர பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். 3ஆம் இடத்து அதிபதி 12இல் இருந்தால்